அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை வரவழைக்கக்கூடிய மிக முக்கியமான 5 திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை மட்டும் நம்ம அன்றாடம் தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கு கட்டாயம் போகும். ஏன்னா இந்த 5மே நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது. இன்றைக்கு நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, பண தேவை அதிகமாக இருக்குது, எவ்வளோதான் அமல்கள் செஞ்சாலும் பரக்கத் இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. கமெண்ட்ல வேணாலும் எடுத்து பாருங்க. 100க்கு 75-80% பேர் பணப்பிரச்சனை சார்ந்து தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லோருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நபியவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். நபியவங்க நமக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியேறும் போது நீங்கள் இந்த துவாவை ஓதுங்க, நீங்கள் போகிற காரியம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மள எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறோம்? ஆனால் நம்ம அதை கரெக்டாக ஓதிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அதில் தோல்வியே இருக்காது. நம்ம எந்த காரியத்துக்காக போகிறோமோ அதில் கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நம்மளோட காரியத்தை சக்ஸஸாக முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரலாம். அது மாதிரி தான் நபியவங்க ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்ன எல்லா காரியத்தையுமே நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய நலவுகள் நமக்கு இருக்குது. அதுபோல தான் இந்த 5 திக்ருமே நபியவர்கள் தேர்ந்தெடுத்து நமக்கு சொல்லப்பட்டது. இந்த 5 திக்ரு இருந்தாலே போதும். இதை நம்பிக்கையா வளமையா அன்றாடம் ஓதிட்டு வந்தாலே போதும், நம்ம பெரும் கோடீஸ்வரனா மாறலாம். கடன் பிரச்சனை என்பது நமக்கு மட்டுமல்ல, நம்மளோட 10 தலைமுறைக்கும் வராது. ஆனால் இதை கேட்குறதோட சரி, நம்ம யாருமே இதை பின்பற்றுறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஷா அல்லாஹ் கடன் அதிகமாக இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து 30 நாள் ஓதுங்க. பீரியட்ஸில் கூட தாராளமாக ஓதலாம். அந்த மாதிரியான திக்ருகளை தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். சேலஞ்ச் பண்ணி வெறும் 10 நாள் தொடர்ந்து இந்த 5 திக்ரையும் 100 முறை நீங்கள் ஓதுங்க. அப்புறம் பாருங்க, நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்ல தயாராகிடுவீங்க. இவ்வளோ நாள் இது தெரியாமல் நம்ம இருந்திருக்கோம், அல்லாஹ் தஆலா இதை ஓத ஓத எனக்கு பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்களே மற்றவங்க கிட்ட சொல்வீங்க. அந்த அளவு ஆச்சரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய அந்த 5 திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திக்ரு இஸ்திக்பார். இந்த இஸ்திக்பாரை நம்ம எல்லோருமே சாதாரணமாக நினைக்கிறோம். இது பாவ மன்னிப்புக்கான ஒரு திக்ரு மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மந்திரம். இதை சொல்லி கேட்டால் நம்முடைய தேவைகள் நமக்கு கபூலாகும், நம்முடைய துவாக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும். அதே மாதிரி தான் இது செல்வத்தின் வாசலை திறந்து வைக்கும். யார் இந்த வார்த்தையை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கும், அவங்க பணக்காரனா மாறலாம். யார் இஸ்திக்பார 1000 முறை தினசரி ஓதுறாங்களோ அவங்களுக்கு பின்னாடி பாருங்க, சிறுக சிறுக அவங்க முன்னேற்றத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் இப்படியே தொடர்ந்து ஓதுனாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா பணக்காரனா மாற முடியும். உங்களுக்கு நீங்களே ஓதி சோதிச்சு பாருங்க, இதில் எவ்வளோ ஒரு தத்துவங்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அதற்கு பின்னதான் உணர்வீங்க. எனவே இந்த இஸ்திக்பாரை நீங்கள் தினமும் தவறாமல் 100 முறை ஓதிக்கோங்க செல்வத்திற்காக. அடுத்தது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இதையும் ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஃபஜ்ர் தொழுது முடித்த பிறகு நீங்கள் 100 முறை ஓதுங்க. உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்துமே உங்களுடைய காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இதெல்லாமே சாதாரணமான ஒரு திக்ரு அப்படின்னு வச்சுட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு ரிஸ்க் இல்லை, எனக்கு பரக்கத் இல்லை, எனக்கு கடன் அதிகமாயிட்டே இருக்குது, எவ்வளோ அமல் செஞ்சாலும் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த திக்ரை ஓத ஆரம்பிங்க, மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். இதையும் 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது திக்ரு சலவாத். சலவாத்தை எந்த அளவு நம்மளோட வாழ்க்கையில் அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவு ரிஸ்கின் வாசல் நமக்கு திறந்து வைக்கப்படும். சலவாத்து ஓதக்கூடிய வீட்டில் பரக்கத்தான வானவர்கள் இறங்குவாங்க, நமக்கு தேவையான பரக்கத்தை அவங்க தருவாங்க. எனவே இந்த செலவாத்தையும் நீங்கள் 100 முறை ஓதுங்க. செலவாத்தில் உங்களுக்கு எந்த செலவாத் பிடிக்குமோ அதை நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இந்த ஒரு அருமையான ஒரு கலிமாவும் மந்திர வார்த்தையும் நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தும். இதுவும்
செல்வத்தின் வாசலை திறந்து வைக்கும். இப்போ உங்களுக்கு பண தேவை இருக்கா, கடன் இருக்கா, இதை ஓதி பாருங்க. அந்த கஷ்டம் கடன் எல்லாமே லேசாகும். அதை நீங்கள் கண்கூடா உணர முடியும். ஏன்னா இதை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே 100 கவலைகளினுடைய கதவுகள் மூடப்படுது, 100 பிரச்சனைகள் நமக்கு தீர்க்கப்படுது, 100 நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படுது, 100 விதமான தேவைகள் நமக்கு பூர்த்தி ஆகுது. இதை விட நமக்கு வேற என்ன மந்திரம் வேணும்? அதனால தான் அல்லாஹ் ரசூல்லாவினுடைய உம்மத்திற்கு மட்டும், நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு மட்டும் இதை பொக்கிஷமாக கொடுத்துருக்கான். இதற்கு முந்தி வாழ்ந்த நபிமார்கள் எந்த நபிமார்களுடைய உம்மத்திற்கும் இது கொடுக்கப்படலை. ஆனால் இதை யாருமே யூஸ் பண்ணிக்க தெரியாம தான் நம்ம இருக்கோம். இதை மட்டும் அன்றாடம் ஓதிட்டு வாங்க 100 முறை. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வேற மாதிரி நிம்மதியாக உணர்வீங்க. அடுத்தது 5வதாக நம்ம எல்லோருமே கட்டாயம் ஓதக்கூடிய ஒரு திக்ரு. ஆனால் நம்மள பலரும் இதை ஓதுறது கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். இதை 100 முறை ஓதணும்னா நமக்கு ஏராளமான பலன். அதில் மிக முக்கியமான 4 பலன் என்ன அப்படின்னா, ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்குது. அடுத்தது கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்குது. 3வது செல்வங்கள் அதிகமாக கிடைக்குது. 4வது சொர்க்கத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படுது. இந்த 4 சிறப்புலையுமே 2 சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பணம் செல்வம் சார்ந்த விஷயங்கள், செல்வம் சார்ந்த நன்மைகள் தான் நமக்கு கிடைக்குது. ஏழ்மை வறுமையை விட்டு பாதுகாப்பு கிடைக்குது. செல்வம் பரக்கத்தின் வாசல் நமக்கு திறந்து வைக்கப்படுது. எனவே இந்த ஒரு திக்ரையும் நம்ம தவறாமல் 100 முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா பணப்பிரச்சனை என்பது அங்கே இருக்கவே இருக்காது. இதை நீங்கள் இன்றைக்கு பதிவை கேட்ட உடனே ஒரு நாள் ஓதிட்டு விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் 10 நாள் ஓதி பாருங்க இந்த 5 திக்ரையும். அதற்கு பிறகு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் முழு ஈமான்தாரியாக மாறிட முடியும். ஏன்னா இப்போது நம்ம ஒரு அமல் செஞ்சு நமக்கு ஒரு விஷயம் சக்ஸஸாக மாறிடுச்சு அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இது கிடைக்குது அப்படிங்கிறனால தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கறதுக்கு மாறிடுவோம். அப்போது நம்ம ஒரு முழு ஈமான்தாரியாக மாற முடியும். மற்ற விஷயங்களை எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம். நம்ம எந்த தேவைக்காக நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்குறோமோ அந்த தேவையெல்லாம் அதற்கு பிறகு நமக்கு தேவையே படாது. இப்போது பண தேவை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க ஒரு துவாவை கேட்குறாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த பணத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் மேலே ஒரு அன்பு வந்துடும். இதுதான் ஈமான். அதற்கு பிறகு எந்த விஷயங்கள்லையும் நமக்கு மனசு தோணவே தோணாது. அப்படி தோணினாலும் அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம கேட்போம். அல்லாவும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ நமக்கு கொடுக்க கொடுக்க அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருங்க நெருங்க ஈமானும் இறையச்சமும் நமக்கு பெருகிக்கிட்டே போகும். அல்லாஹுக்கு பிடிச்ச அடியாரை இந்த உலகத்தில் வாழ முடியும். அதனால தான் ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களையும் நாங்கள் தேடி பிடிச்சி போடுறோம். இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை செய்யுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த காரணத்தினாலவாவது அல்லாஹ்விடத்தில் நெருங்கட்டும் அப்படின்னு தான். எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு சின்ன அமலையுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அது உங்களை முழு ஈமான்தாரியாக மாற்றும். உங்களோட இரு உலக வாழ்க்கையும் வேற லெவலுக்கு கொண்டு போகும். அப்படித்தான் இந்த 5 திக்ருமே. இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. 5மே 5 பொக்கிஷம் தான். இதை ஓதுறவங்களுக்கு ஒருபோதும் பண கஷ்டம் வராது. இதை தொடர்ந்து ஓதி பலன் பெற்றவங்கெல்லாம் இன்றைக்கு பெரிய மகானாக மாறிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுக்க கொடுக்க அவங்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு சிறப்பாக மாறுது. இன்னும் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருங்கி முழு ஈமான்தாரியாக மாறி வேற லெவலுக்கு போயிடுறாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 5 திக்ரையும் ஓதி பாருங்க. உங்களோட வாழ்க்கை இம்மை மறுமை வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக செல்வாக்கோடு இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த 5 திக்ரையும் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.